இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ ஏண்டி இப்படி தூங்குற நேரத்துல என்னடி பேய் மாதிரி சலங்க போட்டுக்கிட்டு ஜல்லு ஜல்லு நடந்துட்டு இருக்க? தூங்க விடுறே. ஐயோ என்ன பேசுற? நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன், உனக்கு தூக்கம் முக்கியமா இருக்கா? ஏண்டி நம்ம நினைச்ச மாதிரி தான் குடும்பம் கலைஞ்சு கிடக்கு. ராகவ் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்பதாண்டி நாம நிம்மதியா தூங்கணும். அப்புறம் எதுக்குடி உனக்கு டென்ஷனு? அறிவில்ல உனக்கு? நானே ராகவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு பயந்துட்டு இருக்கேன், நீ வர கொடுப்பு குழப்பாத. ஏண்டி நீ ஏன் அவனை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு இப்ப எதுக்குடி புலம்புற? எல்லாமே ஓ பிளான் தானே? ஐயோ அம்மா, நான் ராமச்சந்திர பாக்கணும் தான் அந்த ராகவன் ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்த நெட்லயே போட்டேன். அத பாத்துட்டு போலீஸ் வீட்டுக்கு வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும் நான் என்ன கனவா கண்டேன்? சரி, அவன் அரெஸ்ட் ஆனது நமக்கு நல்லது தானே. எதுக்கு நீ பதறிட்டு இருக்க? நம்மளுக்கு என்னடி பிரச்சனை? லூஸ் அம்மா, ராகவனை ஆக்சிடென்ட் பண்ணா நான் பண்ண வச்சேன். ஆல்ரெடி அந்த வீரா சிசிடிவிய பார்த்துட்டு கொலை பண்ணது ஒரு பொண்ணுன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இப்ப அந்த ராகவன் உள்ள இருந்தா கண்டிப்பா அவனை காப்பாத்துறதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிருவான். ஆரம்பிச்சா உன்னை கண்டுபிடிச்சிருவாளா? அப்ப நீ ஜெயிலுக்கு போயிருவியாடி? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. நாங்க கண்டிப்பா சீக்கிரமே உங்களை வெளியே எடுத்துருவோம். நம்ம குழந்தை பிறக்கும் போது நீங்க என் கூட இருப்பீங்க. இல்ல, நம்ம குழந்தைக்காகவும் கண்மணிக்காகவும் சாப்பிட்டுதான் ஆகணும். யோ சார், என்னையா நேத்து சாப்பிடுறியான்னு கேட்டதுக்கு பசிக்கலன்னு சொன்னா, இன்னைக்கு இவ்வளவு வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்? சார் அவர் பொண்டாட்டி வந்து பார்த்துட்டு போனாங்கல்ல சார், அதான். ஓ, பொண்டாட்டிய பார்த்த தெம்பு. சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டோம். யோ, தண்ணி தான் பக்கத்துல இருக்குல்ல, எடுத்து குடிக்க வேண்டியதானே, அதை கூட சொல்லணுமா? என்ன சார் ஆளாளுக்கு வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க? இது என்ன உங்க வீடா? சார், பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சார் வந்திருக்கோம். ஆனா உனா இது ஒண்ணு காட்டிடுறீங்க. போங்க போய் பாருங்க. ராகவா, இப்படிதான் இருக்கு மாமா. சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் நல்லா சாப்பிட்டாரு. ராகவா, நீ ஆக்சிடென்ட் பண்ணலடா. டேய், நிஜமாவே நீ ஆக்சிடென்ட் பண்ணலடா. அதுக்கு பின்னாடி ஒரு சதி நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் பண்ணது ஒரு பொண்ணு. அவ தான் பிளான் பண்ணி உன்னை மாட்ட வச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி யார்ட்டையா தகராறு பண்ணிருக்கியடா? தகராறா? இல்லையடா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அண்ணிய கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் யார் கூடயாவது இருந்துச்சா? இல்லடா, அப்படிலாம் அதுவும் இல்ல. மாமா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அப்படி யாரும் ஞாபகம் வரல வீரா. அந்த அளவுக்கு ஒருத்தன் கூட பழி வளர்த்துக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு தைரியமான ஆள் கிடையாது. சரிங்க மாமா, அப்போ யாரோ வேணும்னு தான் இதை பண்ணிருக்காங்க. அதை யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் தைரியமா இருங்க. கண்மணி வந்து என்னை பார்த்துட்டு போனான்.
மாமா மனசளவுல கண்மணி உங்களை மன்னிச்சிட்டா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. டேய், எதை பத்தியும் யோசிக்காத. சீக்கிரமா நீ விடுதலை வந்துருவ. நாங்க இருக்கோம். வா வீரா, போலாம். சரி நாங்க கிளம்புறோம் மாமா. பாத்துக்கடா. ஏன் மாறா, ம். கண்மணி வந்து பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் மாமா கொஞ்சம் தைரியமா இருக்கார்ல? அவர் கண்ணை பாத்தியா? அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைய நம்ம எப்படியாவது காப்பாத்தணும்டா. ம். டேய், நான் சொல்ற எல்லாத்துக்கும் சும்மா சும்மா தலையாட்டிக்கிட்டு இருக்க. ஏன்டா உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு, ஆனா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? அது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல நமக்கு என்ன க்ளூ இருக்கு? ஒண்ணுமே புரியல. டேய், நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இதுல ஒரு ஆள் இருக்காங்கடா. அவங்களால மட்டும்தான் முடியும். யாரு? நீ வண்டி எடு, நான் சொல்றேன். எடு மாறா. ம். போலாம். ஏய், இங்க எதுக்கு வந்திருக்கோம்? டேய், அவன் இன்னும் இங்கதான் இருக்கானா? ஆமா, இப்ப நம்ம எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? பார்க்கலாம். சிஸ்டர் ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். இங்க வாங்கல. ஏதோ எமர்ஜென்சியா, இவங்க கேக்குற வீடியோ ப்ளே பண்ணி காட்டுங்க, சரியா? நீங்க பாருங்க. தேங்க்யூ சிஸ்டர். பரவாயில்ல Thanks. மேடம். இங்க என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கேமராவை செக் பண்ணுங்க. எதையும் மிஸ் பண்ணிராத காட்டுங்க. என்ன வீரா, அவன் தப்பிச்சு போனதுக்கான எந்த ஃபுட்டேஜுமே இல்ல. அதான்டா எனக்கும் புரியல. இங்கிருந்து வெளியே போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா பஸ்? இல்லை சார்,